ஓகே. இன்னைக்கு டேட் 13. இந்த டேட் 13ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 2 நம்பர் குடுத்துட்டாங்கன்னா, அதோட ஜிசிடி அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதோட கான்செப்ட் அப்படி என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 நம்பர் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு ஒண்ணு இருக்கு, 2ன்னு ஒண்ணு இருக்கு. இது 2லயும் டிவைட் ஆகுற நம்பர் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இது எதனால டிவைட் ஆகும்? 2 ஆல் ஆகும், 3 ஆல் ஆகுமா? ஆகாது. 4 ஆல் ஆகுமா? ஆகாது. 5 ஆல் ஆகும், 6 ஆல் ஆகும், 6 ஆல் ஆகாது, 7 ஆல் ஆகாது, 8 ஆல் ஆகாது, 9 ஆல் ஆகாது, 10 ஆல் ஆகும். இதுதான் வந்து இதோட டிவைசர். ஓகேவா? தென் 2 டேபிளோடது 2. 1 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஜிசிடி பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து எல்லாமே டிவைட் பண்ணும். இதான் வந்து டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா இந்த ரெண்டு இதுலயும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அதுல எது இருக்கறதுல பெருசா இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதுல வந்து 2 அப்படிதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதே வந்து நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 12 அப்படின்றத எடுத்துக்கிறேன், 30 அப்படின்றத எடுத்துக்கிறேன். இதுக்கான டிவைசர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். 2 3லயே ஆகும், தென் 4லயே ஆகும், தென் 5ல ஆகாது, 6ல ஆகும், 7ல ஆகாது, 8ல ஆகாது, 9ல ஆகாது, 10ல ஆகாது, 11ல ஆகாது, 12. இப்போ இதான் வந்து இதோட டிவைசர். ஓகேவா? தென் இதோட டிவைசர் எழுதுவோமா? 2ல ஆகும், 3ல ஆகும், 4ல ஆகாது, 5ல ஆகும், 6ல ஆகும், 7ல ஆகாது, 8ல ஆகாது, 9ல ஆகாது, 10ல ஆகும், 11ல ஆகாது, 12ல ஆகாது, 13. அது மாதிரி நீங்க எழுதிக்கிட்டே போகணும். இது வந்து மினிமம் வேல்யூ வரைக்கும் நம்ம எழுதுனோம்னாவே போதும். ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்டா இருக்கும் இருக்கறதுலயே. ஓகேவா? அப்ப நீங்க 12 வரைக்கும் பார்த்தா போதும். 12 வரைக்கும் பார்க்கறதுல நம்ம 10 அப்படிதான் இருக்கு. இப்போ இதுல இருக்கறதுல எது கிரேட்டஸ்ட் நம்மளுக்கு பார்த்தா 6 அப்படின்றதா கிரேட்டஸ்ட். அப்ப நம்மளுக்கு இதோட வேல்யூ வந்து 6 அப்படின்றது வரும். இந்த 12க்கும் 30க்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 6 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடும். இதை வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வாங்கிக்கிறேன். a ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வாங்கிட்டேன். ஓகேவா? தென் பில அதே மாதிரி வந்து என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு வாங்கிக்கிறேன். என்டர் செகண்ட் நம்பர் வாங்கிட்டா இப்போ நான் என்ன பண்றேன், மின் அப்படின்றத ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். மின் ஈக்குவல் டு 0. இப்போ நான் வந்து ஜிசிடின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜிசிடி ஈக்குவல் டு 0. இப்போதைக்கு நான் வந்து 0 அப்படின்றத வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போதைக்கு 0 அப்படின்றத வச்சுக்கிறேன். தென் இப்போ வந்து நான் வந்து லூப் கண்டிஷன் போட போறேன். எதனாலனா இது வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்றேன், ஒயில். நான் ஃபர்ஸ்ட்லாம் அங்க சொன்ன ஸ்டெப் போட்டுருவோமா? இப்போ நான் என்ன சொன்னேன், இதுவோ நம்ம டிவைட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்ப இஃப் ஏ மாடுலோ டிவிஷன் ஜிசிடி ஈக்குவல் டு 0வா இருந்தால் அண்ட் பி மாடுலோ டிவிஷன் ஜிசிடி ஈக்குவல் டு 0வா இருந்தால், இது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் அதை வந்து நான் வந்து ஜிசிடி அப்படின்னு வச்சுக்கிட்டு பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்றேன். பிரிண்ட் தி ஜிசிடி இஸ் அப்படின்னு போட்டு நான் ஜிசிடி பிரிண்ட் பண்ண காட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? ஜிசிடி அப்படின்னு பிரிண்ட் பண்ண காட்ட சொல்லிட்டேன். பண்ணிட்டு பிரேக் போட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒண்ணு பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து செக் பண்றதுக்கோசரம் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து செக் பண்றதுக்கோசரம் நான் வந்து லூப் வச்சுக்கிறேன். ஓகேவா? லூப் அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப இந்த 2 நம்பர்ல எது சின்ன நம்பரா இருக்கோ அது வரைக்கும் நம்ம பண்ண போதுமா? அப்ப எது சின்ன நம்பர்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கணும். என்ன வைக்கலாம்? ஓகே, இருங்க. இஃப் கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் ஏ லெஸ் தென் ஏ பியா இருந்தால் ஜிசிடிய எனக்கு வந்து ஏவா மாத்திரு. எல்ஸ் இல்லையா? எல்ஸ் ஜிசிடிய பியா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஜிசிடி வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குமோ, எது கம்மியா கொடுக்குறோமோ அந்த இன்புட்டா இருக்கும். 0ன்றத போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து டிவைட் பண்ணி பார்க்கும். காமனா எது இருக்கோ அதை போட்டு பிரேக் ஆயிரும். இது வந்து ஒரு நம்பர் தான் செக் பண்ணும். இதை நம்ம இப்போ லூப்ல போடணும்னா என்ன பண்ணணும், ஒயில் லூப் போட்டுக்கிறேன். ஒயில் எது வரைக்கும், அந்த ஜிசிடி அப்படின்ற நம்பர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2வா இருக்கிற வரைக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து மேல இருந்து இருக்க போறோம். அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2வா இருக்கிற வரைக்கும். ஏன்னா 2 கீழே இருக்கிற 1 வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ அது வரைக்கும் செக் பண்ணுவோம்.
இது வரைக்கும் செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டிக்ரிமெண்ட் ஸ்டேட்டஸ் போட போறோம். அதாவது ஜிசிடி ஈக்குவல் டு ஜிசிடி மைனஸ் ஒன் அப்படின்றத போட்டா இப்போ இது ஒவ்வொன்றா டிக்ரிமெண்ட் ஆகி இங்கே போயிட்டே இருக்கும். எப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போ பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிடும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எப்பயும் போல 12ன்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் நம்பர் நான் 13 கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம இங்கே கான்செப்ட்ல என்னன்னு பார்த்தோம்? இதை கொடுத்தா 6 வரணுன்றத பார்த்தோம். அது இங்கே வருதான்னு செக் பண்ணுவோமா? பண்றேன். யா ஜிசிடி இஸ் 6 அப்படின்றது வந்துருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்தனால ஏக்கு போய் 12ன்றது அசைன் ஆயிட்டு பிக்கு வந்து 30ன்றது அசைன் ஆயிடும். எது மினிமமா இருக்கோ அதை வந்து ஜிசிடி பார்த்து வச்சுக்கோ. இப்போ 12 தான் சின்னதா, அப்போ 12ன்றது ஜிசிடியில் இருக்கும். இப்ப ஜிசிடி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2 எஸ் கரெக்ட் 12. அப்ப கரெக்ட். அது கீழே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். 12 வந்து ரெண்டாலையுமே டிவைட் ஆகுமா அப்படின்றத பார்க்கும். அப்ப ஏன்ற வேல்யூ என்ன? 12 மாடுலர் டிவிஷன் 12 ரிமைண்டர் 0 அப்படின்றது வந்துடும். ஓகே ஃபைன். அடுத்து 30 டிவைடட் பை 12 ரிமைண்டிங் 0 வராது. அப்ப அதை விட்டுரும். ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணும். டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போகும். திருப்பி மேலே போகும்போது 11 இருக்கும். 11 பண்ண கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து திருப்பி ஒன்று மைனஸ் பண்ணி மேலே போகும். அது மாதிரி பண்ணிக்கிட்டே எப்போ 6 அப்படின்றது வருதோ ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளுக்கு ஜிசிடி பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆயிடுது. இதுதான் வந்து நம்மளுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸரா இருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள இது. ஓகே, இன்னைக்கு வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் பவர் நம்பர் கண்டுபிடிக்கிறது எப்படி பார்க்கலாம். பவர் நம்பர்னா ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் அப்படி சொல்றோம்ல, அதுதான் பவர் நம்பர். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.